என் வாழ்க்கையை 2 விதமாக பிரிக்கலாம். கோயம்புத்தூருக்கு முன்னாடி, கோயம்புத்தூருக்கு அப்புறம். ஹலோ. சொல்கிறேன் மச்சான். சரி, ஓகேடா. நோ ப்ராப்ளம்டா. சரிடா, வந்துட்டு கூப்பிட்றேன்டா. பை மச்சான். ஹலோ. என்னடா மச்சான் கோயம்புத்தூர் இவ்வளோ மொக்கையாக இருக்கு? சரிடா, நான் இப்போ எங்கே வரணும்? ஓகே, நான் வந்துட்டு கூப்பிட்றேன். பை. ஹே, டேய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உட்கார்றா. அப்புறம் மும்பையில் எப்படி போச்சு? டேய் மச்சான், அதை பற்றி மட்டும் கேட்காதடா. சரியான தலைவலிடா சாமி. அந்த ஊர் சுற்றுறது ரொம்ப ஒரே கஷ்டம். நிமிஷம், கேஷ் மட்டும் கொடுத்துக்கிறேன். கேஷ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். அதெல்லாம் எதுக்குடா செக் இல்லடா, இதுக்கு பண்ணிட்டு பார்த்துக்கோ. நமக்குள்ள என்னடா? சொல்கிறா. அப்புறம் ஏதாவது ஆர்டர் பண்ணு. அதெல்லாம் பொறுமையாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமாம், என்னமோ சொன்ன கோயம்புத்தூர் அப்படி இப்படின்ட்டு ஒன்றும் திங்கானோ. டேய், ஆட்டோ ஏறி இங்கே வந்து உட்காந்துட்டு ஊரை சுற்றி பார்க்காம ஒன்றும் சொல்லாது, சரியா? கோயம்புத்தூர் பற்றி உனக்கு என்ன தெரியும்? சிறுவாணி கேள்விப்பட்டிருக்கியா? உலகத்துலேயே வந்து நல்ல தண்ணி கிடைக்கிற இடம் அது ஒன்று மட்டும்தான். அதே இந்த சைட் போனேன்னா ஊட்டி. ஊட்டி இஸ் த பெஸ்ட் பிளேஸ், குயின் ஆஃப் ஹில்ஸ், சரியா? அது ஒரு குட்டி ஸ்விட்சர்லாண்ட். நீ வந்து அங்கே போனேன்னா எவ்வளோ ஹில் ஸ்டேஷன்ஸ் தெரியுமா? அங்கே அவ்வளோ அதிகமான விஷயங்கள் அங்கே இருக்குது. அதை வந்து தாண்டி போனேன்னா முதுமலை டைகர் சாங்சுரி. நீ வைல்ட் லைஃப் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் கேள்விப்பட்டேன். உனக்கு வைல்ட் லைஃப் ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லா விஷயமும் அங்கே கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் மறந்துடாத, கோயம்புத்தூர் பற்றி சுற்றி பார்க்காம எதுவும் தப்பாக சொல்லாது, சரியா? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இங்கே வைல்ட் லைஃப் ஸ்பாட் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும் போல இருக்குது. சரி, இந்த ட்ராவல் பண்ணி தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரி, ஏதோ ஆர்டர் பண்ணு. என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஹலோ. ஓகே சார், நான் ஒரு 5 மினிட்ஸில் அங்கே இருக்கேன். மச்சான், லேட் ஆயிடுச்சு, கிளம்புவோமா? கிளம்பலாமே. ஓகேடா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் எடுத்துட்டியான்னு பார்த்துக்கோ. கிளம்பலாம். நான் உதவின்னு கேட்டால் உடனே வந்து ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸில் இவனும் ஒருத்தன். என்ன இது, எவனும் லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். இவனும் போயிட்டான். தம்பி, இவங்களுக்கு மட்டும் லிஃப்ட் கொடுப்பீங்களே? ரைட்டு, வண்டி பெருசாக இருக்குது, கண்டிப்பாக லிஃப்ட் கொடுத்துருவான். கொடுத்துட்டாலும். டேய், ஒருத்தனாவது நில்லுங்கடா. அட போங்கடா, முடியல. யார் இந்த பொண்ணு? நம்ம நேரம் உட்காந்துட்டு இருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நான் வேணா கூகுளில் சர்ச் பண்ணி மெக்கானிக் கூப்பிட்டா? யா ஷியா. இங்கே பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, அங்கே போய் சரி பண்ணிக்கலாமா? அப்படியா? யா ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? என்ன ஹெல்ப்? நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? ஊட்டிக்கு. என்னையும் அங்கே ட்ராப் பண்ணிடுறீங்களா? சரி ஓகே. ஓகே வாங்க போகலாம். ரொம்ப தூரமா? இல்லை இல்லை, இங்கே தான் பக்கம் தான், வாங்க. இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த செகண்ட் எல்லாமே மாறிச்சு. அண்ணா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுண்ணா. தம்பி பஞ்சர் போட்டிருப்பா. ஆமாம், உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ம். உங்கள் பேர்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது மட்டும் தேவையில்லாத விஷயம் இல்லையா? பை த வே, என் பேர் அருண். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ப்ளஸ் ட்ராவலர். கோயம்புத்தூர் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஓ, ட்ராவலரா? சேர்ந்து வாழும் போது ஆயுள் நீளுதே. மேகம் மாறும் போது நாட்கள் மாறுதே. நீயோ சேர்ந்து வாழும் போது ஆயுள் நீளுதே. காதல் ஆனா போது பயணம் மாறுதே. காலம் மாறும் போது காதல் ஆகுதே. காதல் ஆனா போது பயணம் மாறுதே. பாதை மாறும் முன் பயணம் போவே. காதல் பயணமே. என் ஜீவனே, 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 என் ஜீவனே. எல்லாமே ரைட்டான ட்ராக்ல போயிட்டு இருந்த நேரத்தில் she had other plans. ஏய், நீங்க என்ன பண்ணிருக்க? I really like to suicide. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? You don't know how is my அண்ணா. He is such a big shot. எப்போ வேணாலும் இங்கே வருவாங்க. எப்போவுமே 4 bodyguards. My passion is traveling. I would like to explore myself. லூசா நீ? உனக்கு உன்னோட பேஷன் ட்ராவலிங் தானே? இந்த இடத்த சுற்றிப்பார், 2 நிமிஷம் சுற்றிப்பார். உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணும், சூசைட் பண்ண தோணாது. இங்கே எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கை அவங்க யோசித்த மாதிரி அமையாது. ஒரு ட்ராவலர் அவனோட ட்ராவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது 3 விதத்தில் பார்ப்பான். ஒன்று அவன் ஹார்ட் வழியாக பார்ப்பான், இல்லைன்னா கண் வழியா, இல்லைன்னா மைண்ட் வழியாக பார்ப்பான். எப்போ வேணாலும் வருவார் அருண். பேசுறதுக்கே பயமா இருக்கு. வா, நான் பேசுகிறேன், வா. உங்கள் அண்ணா கிட்ட நான் பேசுகிறேன். நில்லு, நான் பேசுகிறேன். நிஷா, அண்ணா அண்ணா ப்ளீஸ். நீ யாரு? என்னடா லவ் ரெண்டு பேருக்கும்? அதெல்லாம் லவ் பண்ணுற ஐடியாலாம் இருக்குது, அதை பற்றி கடைசியில் பேசிக்கலாம். இந்த பொண்ணு, அதாவது உங்கள் தங்கச்சிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அவளுக்கு ட்ராவலிங் தான் பேஷன். ஒன்றும் இல்லை, உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லேருந்து ஒரு 2 நாள் லீவ் எடுத்து ஊர் சுற்றி பாருங்க, அப்போ தெரியும் ட்ராவலிங்கோட அருமை என்னன்ட்டு. தெரியாமல் பண்ணிட்டேனா? ஒரு அண்ணனா நீங்களே உங்கள் தங்கச்சியை புரிஞ்சுக்கலனா வேறு யார் புரிஞ்சுக்குவா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தங்கச்சிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அது நீங்களே தடுத்தா எப்படி? தங்கச்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒவ்வொரு அண்ணனும்
கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுப்பா. இவர் அப்படிப்பட்ட ஒரு அண்ணனாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ப்ளீஸ்ண்ணா. 2 பேர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். நான் எதிர்பார்த்த ஒரு அண்ணனாக தான் இருந்தார். நிஷா உன்னை லவ் பண்ணுறா. யார் நிஷா? த ஒன் ஹூ இஸ் ஹோல்டிங் யூ ஹேண்ட். ஓ அப்படியா? நீ எந்த நிஷாவை இல்லை, நினைச்ச? காலேஜில் ஒரு நிஷா என்னை லவ் பண்ணிட்டு இருந்தா, அந்த நிஷான்னு ஓ நினச்சேன். ஓ, ஓ. இல்லை, இப்படிலாம் கூட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா? ட்ராவல் பண்ணுறது அழகான விஷயம் தெரியும், ஆனால் சில பேர் கூட ட்ராவல் பண்ணுறது இன்னும் அழகான விஷயம் இப்போ தான் புரியுது. There is no destination for travelers. It just goes unplanned.